வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 15,700 50,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ அப்படின்னு சொல்லி என்ன படித்ததாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். விண்ணப்பிக்க விருப்பப்பட்டால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக பாருங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிருங்க. இங்கே விண்ணப்பதாரரோட பெயர், இங்கே உங்களோட முகவரி, உங்களுடைய கல்வி தகுதி, அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட பிறந்த தேதி அண்ட் வயது ரெண்டுமே இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். இதர தகுதிகள், அதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டைப்ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு பணியிடத்துக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. 2 போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்கன்னா தனித்தனியாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? அடுத்து மருத்துவ சான்று, காவல்துறை சான்று இரண்டுமே கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே நீங்கள் நியூவாக தான் வாங்கி சப்மிட் பண்ணணும். ஸோ மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஊருக்கு எல்லைக்குட்பட்ட காவல்துறையில் உங்கள் மேலே எந்த கிரிமினல் கேசஸும் இல்லை அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் தான் காவல்துறை சான்று. அதையுமே நீங்கள் வாங்கி அப்ளிகேஷனோட சேர்த்து ஜெராக்ஸ் காப்பி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இடம் நாள் ஃபில் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதி சான்றின் நகல்கள், அதாவது உங்களோட டிசி, மார்க் ஷீட் இதெல்லாம் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட், காவல்துறை சான்றிதழ், அதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவரில் 25 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் போட்டு அந்த கவரில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அந்த கவரையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். துணை ஆணையர் / செயல் அலுவலர், அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில், வடபழனி, சென்னை 26 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக ஒப்புதல் அட்டையுடன் மட்டுமே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பரங்கிமலை அப்படிங்கிற இடத்துல இந்த கோயில் இருக்குது. ஓகேங்களா? வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலோட உபக்கோயில் தான் காசி விஸ்வநாதர் திருக்கோயில். ஓகேங்களா? இங்கே இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 2 விதமான பதவிகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்கள்கிட்ட இருந்து அப்ளிகேஷன்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க.
டிசம்பர் 10ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு, வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு கிளர்க்கு கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பேசிக் பே இருக்கும். அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப பேசிக் பே 15,700 ஆகும். நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறப்ப மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் உங்களோட பேசிக் பே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 22,000 கிட்ட கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th மேலே நீங்கள் 12th எனி டிகிரி, டிப்ளமா, ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு வாட்ச்மேன் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 11,600 36,800 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 17,000 கிட்ட கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th 12th படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. சேலரி இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறவங்க 1/7/2025 அந்த டேட்குள்ளே 18லேருந்து 45 வயதுக்குட்பட்டவராக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க, அதையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா திருக்கோயில் மூலம் வெளியிடப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்ப படிவத்தின்படி மட்டுமே உரிய சான்றிதழ் நகலுடன் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது. இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா வடபழனி ஆண்டவர் .hrc.tn.gov.inங்கிற கோயிலோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது hrc.tn.gov.inங்கிற இந்து சமய அறநிலையத்துறையோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மீதி ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கோயிலோட ஆஃபீஸில் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களுக்கு சான்றிட்ட ஒளிப்படிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும், ஒரிஜினல் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அசல் சான்றிதழ்களை நேர்முக தேர்வின் போது சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறப்ப உடல் தகுதி சான்று, அதே மாதிரி காவல்துறை சான்று, இது எல்லாமே நீங்கள் கூடுதலாக வாங்கி இணைச்சி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், நன்னடத்தைக்காகவோ அல்லது அமைதியை காப்பாற்றவோ பிணையில் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், பட்ட கடனை தீர்க்க முடியவில்லை என நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள், அரசு பணியிலிருந்தும் இதர நிறுவனங்களிலிருந்தும் திருக்கோயிலிருந்தும் விலக்கப்பட்டவர்கள், திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் ஆகியோர் வந்து இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாட் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 7, 2026 ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் வாங்கிக்குவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக ஒப்புதல் அட்டையுடன் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸுக்கு அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே நேர்காணலுக்கான அறிவிப்பு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.